ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மயிலோட சீனை சீக்கிரத்தில் முடிங்கப்பா. பயங்கர போர் அடிக்குது. இந்த சுடரோட கொலை கேஸ் விஷயமா தீபிகா, மல்லி இவங்களெல்லாம் விசாரிக்கிற மாதிரி சீன் இந்த சுடர் உயிரோட தான் இருக்கிறாங்களா இல்லை இல்லையா அப்படின்றத இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த சுடரெல்லாம் காமிக்கணும் அப்படின்ற அந்த ரூட்டில் போங்க. மயில் கேரக்டர், மயில் அதாவது மயிலோட அந்த சீன் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க, மயில் கேரக்டர் ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு திரும்பவும் ஏதோ ஒரு இடத்துக்கு போன மாதிரி அந்த ரூம் பாய் நல்லவர் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நம்ம மயிலோட ஷோல்டர் மேலே கையை வைக்கிறது அந்த ரூம் பாய் தாங்க. அவர் நல்லவர் அப்படின்னு நாம் நினச்சா கடைசியில் அவரும் மோசமானவராக இருக்கார். மயில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த திருடன் ரூம் பாய் என்ன பண்ணுறாருனா, அங்கெல்லாம் போகாத, அங்கேயும் அந்த தினேஷோட ஆட்கள் இருக்காங்க, பிடிச்சி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேசி அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. அங்கே போனால் அவங்க ஒய்ஃப் இவங்க தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ தான் மயில், இந்த மாதிரி அந்த ஏமாத்து கேங்லேருந்து நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் அதுவும் ஒரு திருட்டு கும்பல் தாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து திருட்டு வேலை பண்ணுறாங்க. அப்படியே ஏதோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியே மயிலை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க, குடிப்பாட்டுறாங்க. மயில் டோட்டலாக நம்பிட்டாங்க, இவர் நல்லவர், குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன ஈவினிங்காக பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனும் இல்லை கையில். இந்த மயில் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் பாய் கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த ரூம் பாய் ஃபோன் பண்ண விட மாட்டார். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு பிளான் இருக்குது அவகிட்ட. அதாவது மயில் கிட்ட இருக்கிற அந்த நகையை ஆட்டையை போடுறது தான் பிளானா, இல்லை வேறு ஏதாவது பிளானா, திரும்பவும் அந்த தினேஷ்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு விட போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மல்லி நம்ம விஜய் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்னோடய தங்கச்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏற்காடு இன்ஸ்பெக்டர் தான். அவர் என்ன விஷயம் சொல்லுங்கன்னதும் இப்படி சொல்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நல்ல இன்ஸ்பெக்டர் தான். அவர் மயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழியிலெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறாரு. ஒன்று, மயிலாக அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு இருந்து தப்பிச்சு வரணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் கண்டுபிடிக்கணும். இப்படி போலீஸ் கண்டுபிடிச்சா மயிலை நாராக கிழிச்சு எடுக்க போகிறாங்க விஜயும் மல்லியும். விஜய் கூட அவ்வளோ பேச மாட்டார். மல்லி அந்தளவுக்கு நம்பி அனுப்புனாங்க. அந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போடுற மாதிரி மயில் செஞ்சதுனால பார்த்தாலுமே அடி பின்னி எடுக்க போகிறாங்க. பொழந்து கட்டுட்டும் இருங்க. எவ்வளோ வாய்க்கொழுப்பு, திமிரு, என்ன மரியாதை இல்லாமல் பெரியவங்கள, நாகுவை கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அந்த அளவுக்கு நடத்துனாங்க. இதுக்கெல்லாம் இந்த மயிலுக்கு வேணும் தான், இது மட்டும் இல்லை இன்னும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எப்படி தான் எஸ்கேப் ஆகுறாங்க அவங்க கிட்ட இருந்து அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.